ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, சில சமயங்கள்ல நமக்கு தோணுங்க, நான் தனியா இருக்கிறேன், எனக்கு வழிகாட்ட யாருமே இல்லை அப்படின்னு. சிந்திச்சு பாருங்களேன், நீங்க தனியாவா இருக்கிறீங்க? அது உண்மையே கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சம், இந்த பேராற்றல், இந்த இறை சக்தி எப்போதும் நம்மோடு இருந்துகிட்டு தாங்க இருக்கு. அது நம்முடன் பல ரூபத்துல பேச முயற்சிக்குதுங்க. ஆனா நம்மளால தாங்க அதை புரிஞ்சுக்க முடியறது இல்ல. அது அனுப்பக்கூடிய அந்த சிக்னல்களை, அந்த சமிக்ஞைகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியறது இல்லைங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம பிரபஞ்சம் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிப்பதற்கான 4 மிக முக்கியமான அடையாளங்களை பத்தி தாங்க பேச போறோம். இந்த அறிகுறிகளை நீங்க பார்த்தீங்க, நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா நீங்க தனியாக இல்லை அப்படிங்கிறதையும், உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியுங்க. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன அதிசயங்களையும் உங்களால உணர முடியுங்க. வாங்க பிரபஞ்சத்தினுடைய இந்த ரகசிய மொழியை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. பிரபஞ்சம் நம்மை விட்டு எப்போதும் நீங்குவது கிடையாது. நம் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து நமக்கு உதவிக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய 4 மிக முக்கியமான அறிகுறிகள்ல முதலாவது அறிகுறி மீண்டும் மீண்டும் தோன்றும் எண்கள் அல்லது குறியீடுகள்ங்க. நீங்க எதேச்சிய கடிகாரத்தை பாக்குறீங்க, அதுல 11 மணி 11 நிமிஷம் அப்படின்னு அந்த டைம் காட்டுது. இதை நீங்க அடிக்கடி பார்க்க நேரிடுது. அல்லது 333 444 இந்த எண்களை நீங்க அதிகமா வெளியில பாக்குற மாதிரி இருக்கு. அல்லது ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, அப்ப வாகனங்கள்ல, போஸ்டர்கள்ல, இல்ல ஏதோ புத்தகங்கள்ல எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரியான எண் வரிசைய மீண்டும் மீண்டும் சந்திக்கிறீங்களா? அதாவது இந்த மாதிரி 333 444 111 777 666 இந்த மாதிரி ஒரே மாதிரியான எண் வரிசையை நீங்க மீண்டும் மீண்டும் பார்க்க நேரிடுதா அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது தற்செயல் நிகழ்வு அல்லங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் ஒரு சக்தி வாய்ந்த செய்தி தாங்க. இந்த எண்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தை கொண்டுள்ளனவாக இருக்குங்க. உதாரணமா, நீங்க 11 மணி 11 நிமிஷம் இந்த டைமை நீங்க அடிக்கடி பார்க்கும் பொழுது உங்களுடைய எண்ணங்கள் நிஜமாக போகின்றன என்பதற்கான அடையாளம் தாங்க இது. இந்த 777 இதை கூட்டும் பொழுது 21 கிடைக்குதுங்களா? அப்ப 2 + 1 3. அப்ப இந்த 3 அப்படிங்கிற இந்த எண் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்ங்க. இது இறை சக்தியினுடைய எண். இது ஒரு புனிதமான நம்பராக தாங்க பார்க்கப்படுது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பண வாய்ப்பை அள்ளித்தரக்கூடிய ஒரு எண் தாங்க. இந்த நம்பரை நீங்க அடிக்கடி பாத்தீங்க அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் போகும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார பணம் படிப்படியாக வர துவங்கும் அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் தாங்க இது. அப்ப இந்த மாதிரி எண்களை நீங்க பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுகிறது, உதவி கொண்டிருக்கிறது என்பதையும், நீங்கள் சரியான திசையில தான் போய்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து 2வது அறிகுறி உள்ளுணர்வு மற்றும் திடீர் உத்வேகமான எண்ணங்கள்ங்க. சில சமயங்கள்ல நீங்க ஒரு சிக்கல்ல இருக்கும்போது அல்லது ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டி இருக்கும்போது திடீர்னு ஒரு யோசனை அல்லது ஒரு தீர்வு உங்கள் மனசுல தோணுங்க. அது எங்கிருந்து வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அது மிகவும் தெளிவாகவும் சரியானதாகவும் இருக்குங்க. இது உங்கள் உள்ளுணர்வுங்க. பிரபஞ்சம் உங்களுடைய உள்ளுணர்வு வழியாக உங்களுடன் பேசுதுங்க. தியானம் செய்யும் போதோ, அமைதியாக இருக்கும் போதோ, அல்லது ஒரு வேலையில் நீங்கள் ஆழ்ந்து இருக்கும் போதோ இந்த உத்வேகமான எண்ணங்கள் திடீர்னு உங்களுக்குள்ளார வரலாங்க. இந்த உள்ளுணர்வு குரலுக்கு செவிசாய்ப்பது மிக மிக முக்கியமான விஷயங்க. இது பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் நேரடி வழிகாட்டுதல்ங்க. உங்கள் உள்ளுணர்வை தயவு செஞ்சு நம்புங்க. அது உங்களை சரியான பாதையில கொண்டு செல்லுங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், இது உங்களுக்கு நல்லா புரியும். நிறைய நேரங்கள்ல நமக்கு உள்ளுணர்வு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செய்யறதுக்கு தூண்டும். அதை நிராகரிச்சுட்டு நம்ம வேற மாதிரி செய்யும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனைகள், சிக்கல்கள்லாம் உருவாகுதுங்க. ஏன் தெரியுங்களா? இந்த உள்ளுணர்வு சொல்றதை நம்மளால சரியா புரிஞ்சுக்கிட்டு நடக்க முடியல. நம்ம மனம் அமைதியற்ற நிலையில இருக்குங்க. அதனாலதான் நம்மளால அந்த நேரத்துல இந்த சமிக்ஞைகளை சரியா அடையாளம் காண முடியல. இதற்கு தியானம் தாங்க ரொம்ப அற்புதமா கை கொடுக்கும்.
நம்முடைய மனம் அமைதியான நிலையில நேர்மறை சிந்தனைகளோட நிம்மதியா தெளிவான நிலையில் இருக்கும் பொழுது இந்த இறை சக்தி, இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த அடையாளங்களை, இந்த அறிகுறிகளை நம்மளால உணர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சு அதன்படி நம்மளால வாழ முடியுங்க. அதனால தியானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 நிமிஷமாவது நீங்க தியானம் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை வேற லெவல்ல இருக்குங்க. அடுத்து 3வது அறிகுறி எதிர்பாராத நிகழ்வுகள் அல்லது தற்செயல்கள்ங்க. கோஇன்சிடென்ட்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அதை பற்றி ஒரு தகவலை கேட்பீங்க, அல்லது அது சம்பந்தமா ஒரு நபரை நீங்க சந்திக்க நேரிடுங்க, அல்லது உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது எதிர்பாராத விதமாக ஒருவர் வந்து உங்களுக்கு உதவலாங்க. இது வெறும் தற்செயல் நிகழ்வு கிடையாதுங்க. இது பிரபஞ்சம், இந்த இறையாற்றல் உங்களுக்காக செயல்படுகிறது என்பதற்கான அறிகுறி தாங்க. உங்களுக்கு தேவையானதை பிரபஞ்சம் சரியான நேரத்துல வழங்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள் தாங்க இதெல்லாம். இது நீங்கள் தனியாக இல்லை என்பதையும் உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்பதையும் காட்டுதுங்க. இந்த எதிர்பாராத நிகழ்வுகளை நீங்கள் கவனித்து அதற்கு நன்றி சொல்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது பிரபஞ்சத்தின் அன்பு மற்றும் ஆதரவின் வெளிப்பாடுங்க. அன்பானவர்களே, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்க. நிச்சயமாக நம்மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த இறை சக்தி, இந்த பிரபஞ்ச பேராற்றல் தாங்க நமக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் யாரோ ஒருவர் மூலமாக இல்ல ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்குதுங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. நீங்க எப்பவாவது ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டிருப்பீங்க, அப்புறம் காலம் போக போக அதை விட்டுட்டு வெளியில வந்திருப்பீங்க. ஓகே, இது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்திருப்பீங்க. ஆனா இந்த இறையாற்றல் அதை அப்படியே பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது உங்களுக்காக அதை அற்புதமா கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குங்க. உங்களுக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த இறையாற்றலுக்கு தாங்க தெரியும். அதனால அதனுடைய மகிமையை உணர்ந்து அன்பு பொங்க இந்த இறை சக்திக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தடுத்து பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில இன்பமான தருணங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. சின்ன சின்ன ஆசைகளும் உங்களுக்கு கிடைத்த வண்ணம் இருக்குங்க. நம்புங்க, இந்த இறை சக்தியை நம்புங்க. உங்களுக்கு தேவையான தருணங்கள்ல தேவையான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்தே சேரும் அப்படிங்கிறத நம்புங்க. அவ்வளவுதாங்க விஷயம். அப்ப இந்த மாதிரியான நிகழ்வுகளை கண்டிப்பா கவனிக்கணும், நன்றி சொல்லணுங்க. இது பிரபஞ்சத்தினுடைய அன்பு மற்றும் ஆதரவினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிற ரகசியத்தை மட்டும் நீங்க உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா போதுங்க. அடுத்து 4வது மிக முக்கியமான ரகசியம் என்ன தெரியுங்களா? கனவுகள் மற்றும் குறியீடுகள்ங்க. உதாரணமா, நீங்க ஒரு முக்கியமான வேலையில இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையை முடிப்பதற்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட யோசனை தேவைப்படுதுங்க. பல நாட்கள் நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா சரியான தீர்வே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இரவு நீங்கள் கனவு காண்றீங்க. கனவுல நீங்க ஒரு அழகான தோட்டத்துல இருக்கிறீங்க. அந்த தோட்டத்துல நிறைய பூக்கள் பூத்து குலுங்குது. திடீர்னு ஒரு பெரிய புத்திசாலித்தனமான ஆந்தை ஒன்று உங்கள் அருகில் வந்து அமருது. அந்த ஆந்தை உங்களுடைய கையில ஒரு சிறிய சாவியை கொடுக்குது. அந்த சாவியை பெற்றதும் உங்களுடைய மனம் மிகவும் நிம்மதியாக உணருது. இந்த கனவு முடிஞ்சோடனே அப்படியே உங்களுடைய தூக்கம் கலைஞ்சு போயிருது. அப்ப இந்த கனவினுடைய விளக்கம் என்னங்க? இந்த கனவுல வரக்கூடிய ஒவ்வொரு குறியீட்டுக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குங்க. ஆந்தை கனவுல வந்திருக்கு. அப்ப ஆந்தை அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஞானம், அறிவு மற்றும் மறைந்திருக்கும் உண்மைகளை அறிந்து கொள்வதற்கான குறியீடு தாங்க இது. இது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திங்க. உங்களுக்கு தேவையான தீர்வு உங்ககிட்டயே இருக்கு, அதை தெரிஞ்சுக்கப்பா. உங்களுடைய உள்மனதை, உங்களுடைய ஆழ் மனதை நம்புங்கள் அப்படிங்கிறதுக்கான சூட்சமத்தை தாங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துதுங்க. அப்ப நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்விக்கான விடை உங்களுக்குள்ளாரையே இருக்கு. அப்ப நீங்க ஆழ்ந்து தியானம் பண்ணும் பொழுது அதற்கான விடை அப்படியே உங்ககிட்ட வந்து சேருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அறிவு அப்படிங்கறதாங்க இறை. இந்த இறை சக்தி எப்படிங்க நம்ம கிட்ட வெளிப்படுது? அறிவின் மூலமாக தாங்க வெளிப்படுது. இந்த அறிவின் மூலமாக தான் நம்ம வாழ்க்கையாகிய, அதாவது இந்த பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை வாழ்க்கை நிகழ்வுகளையும் நம்ம எப்படிங்க அனுபவிக்கிறோம்? இந்த அறிவின் மூலமாக தானங்க அனுபவிக்கிறோம். அதுதான் தாய்மானவர் சொன்னாரு, அறிவே
தெய்வம் அப்படின்ட்டு. அறிவே தெய்வம், அகத்ததுதான் மெய்ப்பொருள். உள்ள இருக்கக்கூடியது மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் என்னங்க? இறை. அவ்வளவுதாங்க விஷயம். அதனால இத உணர்றதுக்கு கண்டிப்பா தியானம் தான் மிகப்பெரிய யுக்திங்க. தியானத்தை மட்டும் நீங்க புடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களால எல்லா விஷயங்களையும் மிக எளிதாக உணர முடியுங்க. இறைனா என்ன, இந்த இறை எப்படி நம்மோட இணக்கமாக செயல்பட்டு இருக்கு, ஒவ்வொரு நொடியும் அது எப்படி நம்மளையே வழிநடத்தி கொண்டு போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம எளிதாக புரிஞ்சுக்க முடியுங்க. அடுத்து இந்த கனவுல நம்ம சாவி பார்த்தோம் இல்லைங்களா? சாவி ஒரு பூட்டுக்கான சாவி. அப்ப ஒரு சிக்கலுக்கான தீர்வு, அதுதாங்க விஷயம். இது ஒரு புதிய வாய்ப்புக்கான குறியீடு தாங்க. உங்கள் கையில கொடுக்கப்பட்ட அந்த சாவி நீங்க தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த யோசனை அல்லது தீர்வை நீங்க மிக விரைவிலேயே கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தாங்க. அடுத்தது என்ன கனவுல கண்டீங்க? அமைதியான தோட்டம். அப்ப தோட்டம் அப்படிங்கிறது என்னங்க? அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு உகந்த ஒரு இடம் தாங்க. இது உங்கள் மனதின் தற்போதைய நிலையை குறிக்கக்கூடியதாக இருக்குங்க. நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும், உங்களுடைய மனசுல அமைதி நிலவும் அப்படிங்கிறதையும் இந்த கனவு அழகா உங்களுக்கு கோடிட்டு காட்டுதுங்க. இந்த கனவுக்கு பின்னாடி உங்களுடைய ஆழ்மனம் அந்த கனவுல வந்த குறியீடுகளை பத்தி சிந்திக்குங்க. அடுத்த சில நாட்கள்ல நீங்க வேலை செய்யும் போது அந்த கனவுல வந்த ஆந்தை, சாவி போன்ற குறியீடுகள்லாம் உங்க மனசுல மீண்டும் மீண்டும் வரலாங்க. அது உங்களை ஒரு குறிப்பிட்ட திசையில் யோசிக்க தூண்டுங்க. திடீர்னு நீங்க தேடிக்கிட்டு இருந்த அந்த யோசனை உங்கள் மனசுல தோணுங்க. அந்த யோசனை பாத்தீங்கன்னா அந்த கனவுல இருந்து கிடைத்த ஒரு தூண்டுதலாகத்தாங்க இருக்கும். இதன் மூலம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சம் கனவுகள் மற்றும் குறியீடுகள் வழியாக உங்களுடன் தொடர்பு கொண்டு நீங்க தேடிக்கொண்டிருந்த தீர்வை உங்களுக்கு வழங்கி இருக்கிறது என்பதை உங்களால புரிஞ்சுக்க முடியுங்க. அன்பானவர்களே, இது மாதிரி நம்முடைய கனவுகள்ல வரக்கூடிய ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு காட்சியும் பிரபஞ்சம் நமக்கு அனுப்பும் ஒரு செய்தி தாங்க. அவற்றை நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது நமக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவும் வழிகாட்டுதலும் அற்புதமாக கிடைக்குதுங்க. அன்பானவர்களே, இந்த 4 அடையாளங்களும் பிரபஞ்சம் எப்போதும் உங்களுடன் பேச முயற்சிக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வழிகாட்டுது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்துதுங்க. இந்த அறிகுறிகளை நீங்க கவனிக்க தொடங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுதுங்க. பிரபஞ்சத்தின் மீதான இந்த இறை சக்தியின் மீதான உங்கள் நம்பிக்கை அதிகரிக்குங்க. நீங்க பாத்தீங்கன்னா மேலும் மேலும் நேர்மறை சிந்தனைகளோட வாழ தொடங்குவீங்க. அதை உணர்வு பூர்வமாகவும் உங்களால உணர முடியுங்க. அடுத்த முறை நீங்கள் தனிமையாக உணரும் போது, ஒரு முடிவை எடுக்க முடியாமல் திணறும் போது உங்களை சுத்தி அப்படியே கவனிச்சு பாருங்க. இந்த அறிகுறிகள்ல ஏதேனும் ஒன்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா புன்னகையோடு நன்றி சொல்லுங்க. இறை சக்தியே நன்றி, இதன் மூலமாக எனக்கு இந்த மாதிரியான ஒரு பதிலை நீ கொடுத்திருக்கிற அப்படின்னு உணர்வு பூர்வமாக அன்பு பொங்க நன்றி சொல்லுங்க. வாழ்க வளமுடன்ங்க. அன்பானவர்களே, இந்த 4 அறிகுறிகளையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி பார்த்திருக்கிறீங்களா, உணர்ந்திருக்கிறீங்களா அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறைவான செல்வ வளம், உயர்வான புகழ், மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி.